இன்னைக்கு நவம்பர் 14, 2025. இன்றைய விவிலிய வாசகங்கள் இருக்கு. அதாவது லூக்கா நற்செய்தி, சாலமோனின் ஞானம், சங்கீதம், இதுல இருந்து சில பகுதிகள், அப்புறம் போப் பிரான்சிஸ் அவர்களோட ஒரு சிந்தனையும் கூட. இது எல்லாமே ஒரு பொதுவான விஷயத்தை நோக்கி போகுது. நாம வாழ்ற இந்த உலகத்துல தெய்வீகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, முக்கியமான சில சமயம் எதிர்பாராத தருணங்களுக்கு நாம எப்படி தயாரா இருக்கிறது, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். நம்ம கையில என்ன இருக்குன்னா, லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம், சாலமோனின் ஞானம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஓட முதல் சில வரிகள், அப்புறம் போப் பிரான்சிஸ் அவரோட ஏஞ்சலஸ் உரையின் ஒரு சின்ன பகுதி. இது மூலமா நாம எதை புரிஞ்சுக்க பார்க்கறோம்னா, அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு விழிப்புணர்வோட இருக்கணுங்கிற அழைப்பையும், குறிப்பா மானிட மகனின் வருகைன்னு பைபிள் சொல்ற அந்த முக்கியமான நேரத்துக்கு தயாரா இருக்கிறதோட அவசியத்தையும் தான். நாம இத ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17, வசனங்கள் 26 37 வரைக்கும். மானிட மகனோட வருகையை பத்தி இயேசு சொன்ன சில முக்கியமான விஷயங்களை, அதோட அர்த்தங்களை, நமக்கு அதுல என்ன செய்தி இருக்குன்னு கொஞ்சம் ஒத்து கவனிக்கிறது. இதுல நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு. ஆமா, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே லூக்கா நற்செய்தியில இன்னொரு வசனம், லூக்கா 21:28. சொல்லுங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆமா, இது ஒரு நல்ல தொடக்கம். ஒரு எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கலாம். சரி, இந்த ஒரு மனநிலையோட இயேசுவோட வார்த்தைகளுக்குள்ள போகலாம் வாங்க. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இயேசு முதல்ல மானிட மகனுடைய காலத்தை நோவாவின் காலத்தோட ஒப்பிடுறாரு. வசனம் 26ல சொல்றாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும்னு. ஆமா. அப்போ நோவாவின் காலத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு? வசனம் 27 சொல்லுதே. ஆமா, அது சொல்லுது, நோவா அந்த பேழைக்குள்ள போற வரைக்கும் மக்கள் சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட அன்றாட வேலைகள்ல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. சரிதான், ரொம்ப இயல்பா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு வெள்ளப்பெருக்கு எல்லாரையும் அடிச்சிடுச்சு. ஓ, இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பேரழிவுக்கு முன்னாடி இருந்த அந்த இயல்பு நிலை. அப்படியா? ஆமா, மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு ஆழமா மூழ்கி இருந்தாங்கன்னா, வரப்போற ஒரு பெரிய ஆபத்தை பத்தி யோசிக்கவோ அதுக்கு தயாராகவோ இல்ல. இயேசு இங்க ஒரு இணைக்கோடு வரைறாரு. மானிட மகன் வர்றதுக்கு முன்னாடியும் வாழ்க்கை இப்படிதான், ரொம்ப சாதாரணமா அன்றாட கவலைகள் சந்தோஷங்கள்னு போயிட்டு இருக்கும். ஆமா, அந்த ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிற நிலைமை, ஆயத்தமின்மை, அதுதான் இங்க முக்கியம். இது ரொம்ப வலிமையான ஒப்பீடு தான். அன்றாட வாழ்க்கை பெரிய உண்மைகளை மறக்கடிச்சிடுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். உண்மைதான். இத தொடர்ந்து அவர் லோத்தோட காலத்தையும் இதே மாதிரி ஒப்பிடுறாரு. வசனம் 28ல. ஆமாம், அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்ததுன்னு சொல்றாரு. அங்கேயும் அதே மாதிரி பட்டியல் வருது பாருங்க. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அதே அன்றாட வேலைகள். இதுல என்ன ஆழமான செய்தி இருக்கு? இதுலயும் பாருங்க, சாப்பிடுறது, குடிக்கிறது, இதெல்லாம் தனிப்பட்ட சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சரி. அப்புறம் வாங்குறது, விக்கிறது, நடுறது, கட்டுறது, இதெல்லாம் பொருளாதாரம், வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆமா, இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானதுதான். இயேசு இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஓஹோ. ஆனா லோத்தோட காலத்துல என்னாச்சு? வசனம் 29 சொல்லுது, சொல்லுங்க. லோத்து சோதோமை விட்டு போன அன்னைக்கு வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் பெஞ்சு எல்லாரையும் அழிச்சது. நோவா காலத்துல தண்ணி, இங்க நெருப்பு. ஆமா, ரெண்டு சூழல்லையும் அந்த சாதாரண வாழ்க்கைக்கும் அந்த திடீர் அழிவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அதிர்ச்சியான வேறுபாடுதான் முக்கியம். வாழ்க்கை நார்மலா போதுன்னு நினைக்கும் போதே ஆபத்து வருது. சரிதான். அதனாலதான் வசனம் 30ல மானிட மகன் வெளிப்படும் நாளும் அப்படியே நடக்கும்னு இயேசு அழுத்தமா சொல்றாரு. அந்த திடீர் தன்மை, எதிர்பாராத தன்மை, அதுதான் இங்க முக்கியம். இந்த திடீர் தன்மை, எதிர்பாராத நிகழ்வுங்கிற பின்னணியில பார்த்தா இயேசு அடுத்து கொடுக்கிற அறிவுறுத்தல்கள் ரொம்ப 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 தீவிரமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயேசு சொல்ற இந்த செயல்கள், சாப்பிடுறது, குடிக்கிறது, வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் இயல்பாவே தப்பான செயல்கள் கிடையாது. அதெல்லாம் அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதி. அப்போ பிரச்சனை எங்க வருது? அந்த செயல்கள்லையா, இல்ல அதை செஞ்சவங்களோட மனநிலையிலையா? ஆமா, சரியா கேட்டீங்க. பிரச்சனை அந்த வேலைகள்ல இல்ல, அது செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களோட மனநிலையில தான், அவங்களோட கவனக்குறைவுல தான். அவங்க அவங்களோட அன்றாட வேலைகள்ல, அவங்க உலகத்தோட தேவைகள்ல முழுசா மூழ்கி போயிருந்தாங்க.
வரப்போற ஒரு முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல, இல்லனா அலட்சியமா இருந்துட்டாங்க. அதுதான் இங்க இருக்கிற முக்கிய எச்சரிக்கை. ம், அன்றாட வாழ்க்கையில மூழ்கி முக்கியமானதை மறக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இயேசுவோட சில குறிப்பிட்ட அறிவுரைகள் இல்லனா எச்சரிக்கைகள் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தெரியுது. உதாரணத்துக்கு, அன்னைக்கு வீட்டுக்குற மேல இருக்கிறவர் வீட்ல இருக்கிற பொருளை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதே போல வயல்ல இருக்கிறவர் திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன் அப்படி? வீட்ல எதையாவது எடுக்கவோ வயல்ல ஏதோ வேலையை முடிக்கவோ கூட திரும்ப கூடாதா? ஏன் இவ்ளோ அவசரம்? இது கொஞ்சம் மிகையா தெரியலையா? இது மேலோட்டமா பார்த்தா மிகையா தெரியலாம். ஆனா அந்த சூழலோட தீவிரத்தை இது காட்டுது. எப்படின்னு சொல்றீங்க? அந்த அறிவுறுத்தலோட அவசரம் அந்த நிகழ்வு எவ்வளவு முடிவானது, எவ்வளவு வேகமானது, அது எல்லாத்தையும் மாத்தக்கூடியதுங்கிறத காட்டுது. ஓ, அப்போ உலக பொருட்களுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி. ஆமா. அப்போ உலக பொருள்கள் மேல இருக்கிற பற்றுதலுக்கோ இல்ல சாதாரண கவலைகளுக்கும் இடமே இருக்காது. அந்த நொடியில எது முக்கியம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதுதான் கேள்வி. புரியுது. நம்மளோட உடைமைகளோ அன்றாட கவலைகளோ நம்ம இறுதி நிலையை தீர்மானிக்காதுன்னு இயேசு சொல்றாரு. இது நம்ம கவனத்தை முழுசா மாத்த சொல்லுது. இந்த முன்னுரிமை பற்றின்மைங்கிற கருத்தை இன்னும் ஆழமாக்குறதுக்கு இயேசு லோத்தோட மனைவியை ஞாபகப்படுத்த சொல்றாரு. வசனம் 32ல ரொம்ப சுருக்கமா. ஆமா, லோத்தின் மனைவியே நினைத்துக் கொள்ளுங்கள்னு மட்டும் சொல்றாரு. எத்தனையோ கதைகள் இருக்கு, குறிப்பா அவங்களே ஏன் இங்க சொல்லணும்? அவங்க கதை இந்த சூழலுக்கு எப்படி பொருந்தது? பாருங்க, லோத்தோட மனைவி ஒரு முக்கியமான எதிர்மறை உதாரணம். ம், அவங்களுக்கு சோதோமை விட்டு வெளியேற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா கடவுளோட கட்டளைய மீறி அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்க? வேதாகமம் நேரடியா சொல்லலனாலும் பொதுவா சொல்ற விளக்கம் என்னன்னா, அவங்க விட்டுட்டு வந்த வாழ்க்கை, அவங்களோட வீடு, சொத்து, அந்த நகரத்தோட சுகங்கள் மேல இருந்த பற்றுதல். அல்லது கடந்த காலத்துக்கான ஏக்கம். அதுவுமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க செஞ்சது கீழ்ப்படியாமை. அவங்க இதயம் இன்னும் அந்த உலகத்தோட தான் ஒட்டிட்டு இருந்துச்சு. அதோட விளைவு அவங்க உப்பு தூணானாங்க. இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. அந்த கடைசி நிமிஷம் வரும்போது தயக்கத்துக்கோ சந்தேகத்துக்கோ ரெட்ட மனசுக்கோ இல்ல கடந்த கால பற்றுதலுக்கோ இடம் கிடையாது. பார்வை முன்னோக்கி இருக்கணும், முழு அர்ப்பணிப்பு தேவை. சரிதான், அவங்க கதை அதை அழுத்தமா சொல்லுது. அப்ப பற்றின்மைங்கிறது வெறும் பொருளை விடுறது மட்டும் இல்ல, மனசளவுல கடந்த காலத்தையும் உலக கவர்ச்சிகளையும் விடுறதும் தான். ஆமா. சரி, அடுத்த வசனம் 33 இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. தான் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். இது ஒரு மாதிரி முரணா இருக்கே. ஆமா, இது பாக்குறதுக்கு முரணாதான் தெரியும். உயிரை காப்பாத்த நினைச்சா இழந்துடுவோம், இழக்க தயாரா இருந்தா காப்பாத்திக்குவோம்னு சொல்றது. இது எப்படி? இது இயேசுவோட போதனைகள்ல அடிக்கடி வர்ற ஒரு முக்கியமான கருத்து. ம், இங்க உயிர், அதாவது சைக்கிங்கிற வார்த்தை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட உயிர் வாழ்வை மட்டும் குறிக்கல. ஆ, அது ஒருத்தரோட நான், அவரோட அகங்காரம், உலக ஆசைகள், சுயநலம், தன்னை காப்பாத்திக்கணுங்கிற அந்த மனித இயல்பு, இதெல்லாத்தையும் குறிக்கலாம். ஓஹோ. யார் இந்த உலக வாழ்க்கையையும் அதோட சுகத்தையும் தன்னோட சுயநலத்தையும் மட்டும் பெருசா நினைச்சு அதை கெட்டியா பிடிச்சு காக்க நினைக்கிறாங்களோ அவங்க கடைசியில நிஜமான வாழ்வை, அதாவது ஆன்மீக வாழ்வை இழந்துடுவாங்க. புரியுது. ஆனா யார் இந்த உலக கவலைகளை, சுயநலத்தை, சில சமயம் தன்னோட உடம்புயிரை கூட விசுவாசத்துக்காகவோ வரப்போற கடவுளோட அரசுக்காகவோ இழக்க தயாரா இருக்காங்களோ, அதாவது அதுக்கு 2வது இடம் கொடுக்கறாங்களோ, ஆமா, அவங்கதான் உண்மையான ஆழமான நித்தியமான வாழ்வை காத்துக்கொள்வாங்க அல்லது கண்டுபிடிப்பாங்க. இது நம்ம மதிப்புகளே தலைகீழ மாத்துற மாதிரி இருக்கு. சரிதான், எதை நாம நிஜமான வாழ்வுன்னு நினைக்கிறோம்னு இது கேள்வி கேக்குது. ஆக உலக பார்வையில காப்பாத்த நினைக்கிறத விடுறதுனாலதான் உண்மையான வாழ்வு கிடைக்குது. இது ஆழமான கருத்து தான். ம், இதைத் தொடர்ந்து இயேசு வரப்போற பிரிவினையோட தன்மையை சொல்றாரு. வசனம் 34, 35ல ரொம்ப நெருக்கமான சூழல்ல இது நடக்கும்னு சொல்றாரு. ஆமா, அந்த உதாரணங்கள் ரொம்ப நேரடியா இருக்கு. அன்றிரவு ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அப்புறம் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ம், அடைப்புக்குறிக்குள்ள வர்ற வசனம் 36ம் சில கையெழுத்து பிரதிகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இந்த படங்கள் ஒரு தவிர்க்க முடியாத பிரிவை உணர்த்துது. இது கொஞ்சம் பயமா கூட இருக்குல்ல? ஆமா, இந்த உருவகங்கள் வலிமையானவைதான், ரொம்ப தனிப்பட்டவையும் கூட. ஒரே கட்டில படுத்துறவங்க
ஒண்ணா மாவு அரைக்கிறவங்க, வயல்ல வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. ரொம்ப நெருக்கமான உறவுகளா இருக்கலாம், இல்லனா கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா ஆனா அந்த நெருக்கமோ உறவோ இல்ல அவங்க ஒன்னா செய்யற வேலையோ அந்த கடைசி நேரத்துல முக்கியம் இல்ல. அப்போ எது முக்கியம்? ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, இன்னொருத்தர் விட்டுவிடப்படுறாரு. இது என்ன காட்டுதுன்னா அந்த தேர்வு அல்லது பிரிவினைங்கிறது முற்றிலும் தனிப்பட்டது ஓ, அப்போ குடும்பத்தையோ நட்பையோ சார்ந்தது இல்லையா? இல்ல. அது ஒவ்வொருத்தரோட ஆயத்தம், விசுவாசம், கடவுளோட இருக்கிற உறவு இத பொறுத்தது. இது தனிப்பட்ட பொறுப்புணர்வை வலியுறுத்துது. எடுத்துக்கொள்ளப்படுதல், விட்டுவிடப்படுதல்ங்கிறது. அது ஒரு தேர்வு நடக்குதுங்கிறதையும் அதுக்கு ஒரு விளைவு இருக்குங்கிறதையும் காட்டுது. அதோட தீர்க்கமான தன்மையை காட்டுது. இது பயமா தெரியறதுக்கு காரணம் அது நம்மள நேரடியா கேள்வி கேட்க வைக்குது. நான் தயாரா இருக்கேனா? உண்மைதான். இதெல்லாம் கேட்டதும் சீஷர்களோட அடுத்த கேள்வி ரொம்ப இயல்பானதுதான். ஆமா, அவங்க என்ன கேட்டாங்க? வசனம் 37ல ஆண்டவரே இது எங்கே நிகழும்னு கேக்குறாங்க. இது நியாயமான கேள்விதானே? இவ்வளவு பெரிய விஷயம் எங்க நடக்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறதுல என்ன தத்தம்? கேள்வி நியாயம்தான், மனுஷ இயல்பது. ஆனா இயேசுவோட பதில் அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆமா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஊரையோ நாட்டையோ சொல்லல. இல்ல, அதுக்கு பதிலா அவர் ஒரு பழமொழி மாதிரி கொஞ்சம் புதிரான ஒரு பதில சொல்றாரு. பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும். இது நேரடியான பதில் இல்லையே. இல்லவே இல்ல. இது ஒரு புவியியல் பதில் கிடையாது. அப்போ இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? பிணம், கழுகுகள், இந்த உருவகம் எதை குறிக்குது? அழிவையா இல்ல வேற ஏதாவதா? இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஒரு பொதுவான விளக்கம் என்னன்னா, இது அந்த நிகழ்வோட தவிர்க்க முடியாத தன்மையையும் அது ரொம்ப வெளிப்படையா நடக்குங்கிறதையும் காட்டுது. எப்படின்னா? பாருங்க, கழுகுகள் எப்படி இயல்பாவே பிணத்தை தேடி போகுதோ அது மாதிரி இந்த நிகழ்வும் அது தீர்ப்பா இருந்தாலும் சரி, விசுவாசிகளை ஒன்னா சேர்க்கறதா இருந்தாலும் சரி, அது எங்க ஆன்மீக ரீதியா நடக்கணுமோ இல்ல யாருக்கு அது பொருத்தமானதோ அவங்கள நோக்கி தானா நடக்கும். ஓ, அப்போ எங்கேங்கிறத விட யாருக்கு அல்லது எந்த நிலையிலங்கிறதா முக்கியம்னு சொல்றீங்களா? பெரும்பாலும் அப்படிதான் புரிஞ்சுக்கப்படுது. இது மறைமுகமா அதத்தான் சொல்லுது. இன்னும் சிலர் பிணம்ங்கிறது ஆன்மீக ரீதியா செத்த நிலையை குறிக்கலாம், அதனால இது ஒரு தீர்ப்பின் அடையாளமா இருக்கலாம்னு சொல்றாங்க. முக்கியமா இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லாம அந்த நிகழ்வோட தன்மையையும் அது யாரோட சம்பந்தப்பட்டதுங்கிறதையும் வலியுறுத்துறாரு. எங்கங்கிறத விட எப்போ எப்படி நம்ம தயாரா இருக்கணுங்கிறது தான் முக்கியம் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அப்போ நாம லூக்கா 17ஆம் அதிகாரம் 26லிருந்து 37 வரைக்கும் பார்த்த இந்த பகுதியில நோவா லோத்து கால ஒப்பீடுகள் வழியா அன்றாட வாழ்க்கையோட மயக்கத்தையும் திடீர் நிகழ்வையும் பார்த்தோம். ஆமா. அப்புறம் பற்றின்மை பத்தியும் லோத்தோட மனைவியோட எச்சரிக்கை பத்தியும் கவனிச்சோம். உயிரை காப்பதும் இழப்பதும் பத்தின அந்த ஆழமான உண்மையை சிந்தித்தோம். கடைசியா அந்த தனிப்பட்ட பிரிவினையும் எங்க நடக்குங்கிற கேள்விக்கு இயேசுவோட அந்த புதிரான பதிலையும் அலசணும். சரியா சொன்னீங்க. இந்த முழு பகுதியோட மைய செய்தின்னே சொல்லலாம். அது ஆயத்தமா இருக்கிறது, விழிப்புணர்வோட இருக்கிறது, ஆமா, அன்றாட கவலைகள்ல முழுகிடாம இருக்கிறது. ஆமா. அப்புறம் மானிட மகனோட வருகை அல்லது அந்த தீர்க்கமான நிகழ்வுங்கிறது திடீர்னும் எதிர்பாராமலும் தனிப்பட்ட முறையிலையும் நடக்கணும் புரிஞ்சுக்கிறதா. ஆக லூக்கா நற்செய்தி ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்குது. கவனமா இருங்க, தயாரா இருங்க, உலகப் பற்றுகள்ல மூழ்கிடாதீங்கன்னு. ஆனா கேள்வி என்னன்னா, ஒருத்தர் எப்படி தயாரா இருக்கிறது, எப்படி அந்த விழிப்புணர்வை பெறுகிறது? இதுக்கு சாலமோனின் ஞானம் புஸ்தகம் ஒரு பதில் சொல்லுதா? நிச்சயமா. சாலமோனின் ஞானம் புஸ்தகம் குறிப்பா அந்த 13ஆம் அதிகாரம் இந்த விழிப்புணர்வை எப்படி வளர்க்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழிய காட்டுதுன்னே சொல்லலாம். இதோட மைய கருத்து என்னன்னா, படைப்பின் மூலமா படைச்சவரை அறிஞ்சுக்க முடியும். ஆனா நிறைய பேர் அதை செய்ய தவறுறாங்க. இயற்கையோட பிரம்மாண்டம், படைப்புகளோட அழகு, அதோட சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு மனுஷங்க ஏன் அத படைச்சவரை அந்த மூல சக்திய உடனே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஏதோ பழைய காலத்து கேள்வி மட்டும் இல்ல, நம்ம அறிவோட எல்லை, நம்ம பகுத்தறிவை நாம எப்படி பயன்படுத்துறோம்னு அத பத்தின ஒரு விசாரம் மாதிரி. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல் வசனத்திலேயே கொஞ்சம் அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லுது. கடவுளை அறியாதவங்க இயல்பிலேயே அறிவிலிகள் அப்படின்னு சொல்லுது. இது ஏதோ தெரியாம இருக்கிறது இல்ல, ஒரு மாதிரி அறிவு குறைபாடுன்னு சொல்லுது. கண்ணுக்கு தெரியற நல்ல விஷயங்களை பாக்குறாங்க, அழகான இயற்கை, நமக்கு உதவுற பொருள்கள். ஆனா இதோட ஊற்றா இருக்கிற உண்மையிலேயே நன்மை நிறைஞ்சவரான கடவுளை அவங்க கண்டுக்கல. இது எப்படின்னா, ஒரு சூப்பரான பெயிண்டிங்க பார்த்துட்டு இல்லனா ஒரு சிக்கலான மிஷினை பார்த்துட்டு
அது செஞ்ச ஓவியரையோ இன்ஜினியரையோ பத்தி யோசிக்கவே மறுக்கிற மாதிரி. அந்த நூல் இன்னும் சொல்லுது, படைப்புகளின் மேல் தம் கவனத்தை செலுத்தி அவற்றை ஆய்ந்தும் அவற்றின் கைவினைஞரை கண்டு கொள்ளவில்லை. இங்க பாருங்க, அவங்க படைப்புகளை ஆய்ந்தார்கள்னு சொல்லுது, சும்மா பார்க்கல. ஆனா கைவினைஞரை காணல. கரெக்டா சொன்னீங்க. அந்த அறிவிலிங்கிற வார்த்தை இன்னைக்கு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த நூலோட தர்க்கத்தை புரிஞ்சுக்க அது முக்கியம். இது ஒரு தார்மீக கண்டனம் மாதிரி தெரியல, அதை விட ஒரு தர்க்க ரீதியான தோல்வி மாதிரி தெரியுது. அதாவது கண்ணுக்கு தெரியற விளைவை வச்சு அதாங்க படைப்பு, கண்ணுக்கு தெரியாத காரணத்தை படைத்தவரை ஊகிச்சறிகிற திறனை பயன்படுத்த தவறுனது. அப்புறம் அந்த நூல் அந்த காலத்து மனுஷங்க எதெல்லாம் தப்பா தெய்வங்கன்னு நினைச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுது. வசனம் 2ல பார்த்தா, நெருப்பு, காத்து, வேகமா வீசுற சூறாவளி, நட்சத்திரங்களோட சுழற்சி, அடங்காத வெள்ளம், அப்புறம் வானத்துல இருக்கிற வெளிச்சம் தர்ற கோள்கள், சூரியன், சந்திரன் மாதிரி இதையெல்லாம் உலகத்தை ஆள்ற தெய்வங்கள்னா அவங்க நினைச்சாங்கன்னு சொல்லுது. உண்மைதான். இயற்கையோட சக்திகளை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வருது. அதுல சந்தேகமே இல்ல. அது கட்டுக்கடங்காம இருக்கிறதும் அதே சமயம் ஒரு ஒழுங்கோட இயங்குறதும் மனுஷனை எப்பவுமே கவர்ந்திருக்கு. ஆனா இந்த கவர்ச்சி மூலத்தை தேடி போறதுக்கு ஒரு தடையா மாறிடுச்சேன்னு இந்த நூல் சொல்லுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பழைய காலத்து வழிபாடு பத்தின குறிப்பு மட்டும் இல்ல, நாம இன்னைக்கு எது மேல நம்மோட முழு மதிப்பையும் நம்பிக்கையும் வைக்கிறோங்கிற கேள்வியையும் இது எழுப்புது இல்லையா? மிகச்சரி. அந்த இயற்கை பொருட்களை வணங்குனத வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போகாம, அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் இல்லனா தர்க்கப்பிழை அதான் இந்த நூல் ஆராயுது. இங்கேதான் வசனம் 3ல ஒரு முக்கியமான தர்க்கம் வருது. ஒருவேளை அந்த பொருட்களோட அழகுல அவங்க மயங்கி போய் அதை தெய்வங்கள்னு கொண்டாங்கன்னா, சரி அந்த அழகு எங்கிருந்து வந்துச்சுன்னு அடுத்த கேள்வியை ஏன் அவங்க கேட்கல? அந்த வசனம் சொல்லுது, அழகில் மனதை பறிகொடுத்து அவற்றை அவர்கள் தெய்வங்கள் என கருதினார்கள் என்றால் அவற்றின் தலைவர் எத்துணை மேலானவர் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டுமென்றோ. ஏனெனில் அழகனைத்தையும் தோற்றுவித்தவரே அவற்றை படைத்தவர். அதாவது அழகோட விளைவை பார்த்துட்டு அழகோட மூலத்தை தெரிஞ்சுக்க தவறுனது எப்படி? இது ஒரு மாதிரி படிநிலை தர்க்கம். ஓ, அதே தர்க்கம் தான் சக்திக்கும் யூஸ் பண்றாங்களா வசனம் 4ல? அந்த பொருட்களோட ஆற்றலையும் அது வேலை செய்யற விதத்தையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இப்ப நெருப்போட சக்தி, காத்தோட வேகம், வெள்ளத்தோட பலம், இதெல்லாம் உருவாக்குனவர் இதை விட எவ்வளவு அதிக சக்தி வாய்ந்தவராய் இருக்கணும்னு அதுல இருந்தே அவங்க புரிஞ்சிருக்க வேண்டாமா? ஆமாம். நெருப்ப பார்த்து ஆச்சரியப்படுறவங்க அந்த நெருப்பையே உருவாக்குன மூல சக்தியோட அளவிட முடியாத ஆற்றலை பத்தி ஏன் யோசிக்கல? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நாம டெய்லி லைஃப்ல கூட ஒரு திறமையான வேலையை பார்க்கும்போது அதை செஞ்சவரோட திறமைய பாராட்டுறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அந்த பின்னணி சக்தி இல்லைன்னா காரணத்தை பத்தி யோசிக்கிறது ஏன் கஷ்டமா இருக்குன்னு இந்த நூல் கேக்குது. ஆமா, ஆமா, உத்தணன் முனிப்பனைங்காமாங்கிற கேள்வி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏதோ அட்வைஸ் மாதிரி இல்லாம ஒரு தர்க்க ரீதியான எதிர்பார்ப்பு மாதிரி முன்வைக்கப்படுது. வசனம் 5 இதை ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. படைப்புகளின் பெருமையிலிருந்தும் அழகிலிருந்தும் அவற்றை உருவாக்கியவரை ஒப்பு நோக்கி கண்ணுறலாம். இந்த ஒப்பு நோக்கி கண்ணுறலாம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரொபோர்ஷனேட்லி மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. ப்ரொபோர்ஷனேட்லி. அதாவது படைச்சவரை நேரா பார்க்க முடியலனாலும் படைப்புகளோட தன்மைகள், அதோட பிரம்மாண்டம், அழகு, இதிலிருந்து படைச்சவரோட தன்மைகளை ஓரளவுக்கு விகிதாச்சார அடிப்படையில ஊய்ச்செறிய முடியும்னு சொல்லுது. இது ஒரு வகையான மறைமுக அறிவுன்னு சொல்லலாம், அனாலாஜிக்கல் நாலேஜ். இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. நாம இயற்கையோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஒரு மலையோட கம்பீரம், ஒரு கேலக்சியோட ஒழுங்கு, இல்ல ஒரு குழந்தையோட வளர்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் அந்த பொருளோட அழகுலையோ இல்ல அது வேலை செய்யற விதத்திலையோ நின்றுறோமா, இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான காரணத்தை, மூலத்தை நோக்கி நம்ம சிந்தனை போகுதா? ஆனா பாருங்க, இவ்ளோ கடுமையா பேசிட்டு அடுத்த வசனம், அதாவது 6வது வசனம் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வருது. இந்த மனுஷங்க மேல கொஞ்சம் பரிதாபம் காட்டுற மாதிரி தெரியுது. இவர்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு சிறிதளவே அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த மாற்றம்? முதல்ல அறிவெளிகள்னு சொல்லிட்டு இப்ப சிறிதளவு குற்றச்சாட்டுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அவங்க நோக்கம் சரியா இருந்ததா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த பரிவுக்கான காரணம் அடுத்த வசனம் 7வது வசனத்துல விளக்கப்படுது. கடவுளுடைய வேலைப்பாடுகளுக்கு நடுவே வாழ்ந்து கருத்தாய் ஆய்ந்து வருகின்றார்கள், கண்ணால் காண்பவற்றையே நம்பிவிடுகின்றார்கள், ஏனெனில் அவை அழகாயிருக்கின்றன. இங்க 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, அவங்க கடவுளை தேடுகிறார்கள், அல்லது அட்லீஸ்ட் கருத்தாய் ஆய்ந்து வருகின்றார்கள்.
அவங்க ஏதோ அறியாமையில சோம்பேறியா இல்ல, படைப்புகளை ஆராயறாங்க. ரெண்டாவது, அவங்களோட தப்பு எங்க நடக்குதுன்னா அவங்க கண்ணால் காண்பவற்றையே நம்பி விடுகின்றார்கள். ஏன்? ஏனெனில் அவை அழகா இருக்கின்றன. ஓ, அழகெல்லாம் மயங்கிடுறாங்க. ஆமா, அதாவது தேடல் இருக்கு, முயற்சியும் இருக்கு. ஆனா அந்த பயணத்துல கண்ணுக்கு தெரியற உடனடி அழகுல, அந்த பிரமிப்புல அவங்க சிக்கிக்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு அறிவு பயணத்திலயோ இல்ல ஆன்மீக பயணத்திலயோ பாதியிலேயே நின்னுடுற மாதிரி, மூலத்தை தேடி போயிட்டு வழியில இருக்கிற அழகான இடத்திலேயே தங்கிடுறது. இது மனுஷ இயல்பு தானே. சில சமயம் நாம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது கூட சட்டுன்னு கிடைக்கிற முதல் பதில திருப்தி ஆகிடுறோம் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப கரெக்ட். அழகுல மயங்கிறது இல்லனா சட்டுன்னு கிடைக்கிற தீர்வுல திருப்தி அடையிறது மனுஷ இயல்புதான். ஆனா கதை இதோட முடியலையே. இவ்ளோ தூரம் அவங்க தேடலையும் அவங்க அழகுல மயங்கினதையும் ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்ட மாதிரி காட்டிட்டு, அடுத்த வசனம் 8வது வசனம் மறுபடியும் டோனை மாத்துது. ஆயினும் இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லுது. இதுதான் உண்மையிலேயே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சிறிதளவு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி மன்னிப்பே இல்லைன்னு சொல்ல முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே. இதுதான் இந்த பகுதியோட கிளைமேக்ஸ் மாதிரி, இல்லைன்னா அதோட கூர்மையான முனைன்னு சொல்லலாம். இது முரண்பாடா தெரிஞ்சாலும் அந்த நூலோட தர்க்கத்தின்படி இது அடுத்த படி. ஏன் மன்னிப்பில்லைங்கிறதுக்கான காரணம் வசனம் 9ல வருது. இதுதான் மையமான கேள்வி. உலகை ஆராய்ந்து அறியும் அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இருந்தது என்றால் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் விரைவாக அறிய தவறியது ஏன்? ஓ, ஆற்றல். ஆமா, இங்க ஆற்றல்ங்கிற சொல் டைனமஸ், பவர், அபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெறும் உடம்பு சக்தி இல்ல, அறிவு சக்தி, பகுத்தறிகிற திறன், ஆராய்ச்சி செய்யற திறன் அதை குறிக்குது. அதாவது அவங்களால உலகத்தை பத்தி, அதோட விதிகளை பத்தி, அது எப்படி இயங்குதுன்னு ஆராயவும் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அப்படிப்பட்ட அறிவுசார் ஆற்றல் இருந்தும் அந்த உலகத்தை உருவாக்குன இல்லனா ஆளுகிற மூல காரணத்தை, அந்த ஆண்டவரை இன்னும் வேகமா இன்னும் சுலபமா ஏன் அவங்க கண்டுக்கல? இதுதான் மன்னிக்க முடியாத குற்றமா பார்க்கப்படுது இங்க வந்து. குற்றச்சாட்டு அவங்க அறியாம மேல இல்ல, மாறாக திறன் இருந்தும் அதை பயன்படுத்த தவறுனது இல்லனா தப்பா பயன்படுத்தினது மேல வைக்கப்படுது. ஓ, அப்படியா? அப்போ இது வெறும் கடவுளை நம்புறத பத்தின கேள்வி மட்டும் இல்ல, மனுஷனோட பகுத்தறிவோட பொறுப்பு பத்தின கேள்வியாவும் மாறுதா? அதாவது நமக்கு பகுத்தறிகிற திறன் கொடுக்கப்பட்டிருந்தா அதை முழுசா பயன்படுத்தி விளைவுகள்ல இருந்து காரணங்களுக்கு போக வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு இந்த நூல் சொல்ல வருதா? கரெக்ட். அந்த திறனை பயன்படுத்தி உலகத்தை ஆராய்ஞ்சிட்டு அதோட மூலத்தை பத்தி கேட்காம இருக்கிறது ஒரு மாதிரி அறிவுசார் நேர்மையின்மை இல்ல சோம்பேறித்தனம்னு கருத்தப்படுதா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இந்த பகுதியோட மையமான சவால். இது பகுத்தறிவை குறைச்சு மதிப்பிடல, சொல்லப்போனா பகுத்தறிவோட முழுமையான பயணத்தை வலியுறுத்துது. படைப்புகளோட அழகையும் ஆற்றலையும் ஆராயறது முதல் படி. சரி. ஆனா அந்த பயணம் அதோட முடிஞ்சிடக்கூடாது. அது மூலத்தை நோக்கிய கேள்விகளுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது தான் இதோட வாதம். அந்த கடைசி படியை எடுக்க தவறுறது தான் இங்க கடுமையா விமர்சிக்கப்படுது. ஏன்னா அந்த திறமை, அந்த ஆற்றல் மனுஷங்க கிட்ட இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் எல்லா க்ளூவையும் சேகரிச்சுட்டு ஆனா குற்றவாளி யாருன்னு முடிவு சொல்ல மறுக்கிற மாதிரி. தடயங்கள் காட்டுற திசையில போக மறுக்கிறது. ஆனா ஆஹா, இந்த முழு பகுதியோட சாராம்சத்தை நாம இப்படி சொல்லலாமா? படைக்கப்பட்ட பொருள்கள், அதோட அழகு, சக்தி, ஒழுங்கு எல்லாமே படைச்சவரை மறைமுகமா ஒப்பு நோக்குற விதத்துல சுட்டி காட்டுது. மனுஷனுக்கு இந்த உலகத்தை ஆராயவும் அதோட விதிகளை புரிஞ்சுக்கவும் அறிவு சார்ந்த ஆற்றல் இருக்கு. அதனால அந்த ஆற்றலை பயன்படுத்தி படைப்புகளோட மூலமான படைச்சவரை இல்லனா ஆண்டவரை அறிஞ்சுக்க வேண்டிய ஒரு தார்மீக அறிவுசார் பொறுப்பு அவனுக்கு இருக்கு. ஆனா நிறைய பேரு இந்த ஆற்றலை முழுசா பயன்படுத்தாம கண்ணுக்கு தெரியற படைப்புகளோட உடனடி அழகுலையோ இல்ல சக்தியிலையோ மயங்கி நின்னுடுறாங்க. இதுதான் அவங்க மன்னிக்கப்பட முடியாத தவறு அப்படின்னு இந்த ஞான நூல் ரொம்ப கடுமையா வாதிடுது. இது ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த ஞான நூலோட பகுதி நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி இதுதான். நாம பார்க்கிற பொருட்களோட, அனுபவங்களோட, தகவல்களோட மேல்தளத்துக்கு அப்பால பார்க்கணும். உடனடி தாக்கத்துல அது அழகா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, பிரமிப்பா இருந்தாலும் சரி, அதுல மயங்கி நின்னுடாம அதோட மூலம் என்ன, அதோட பின்னணி என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு ஆராயல திறனை பயன்படுத்தணும். இது நாம இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட இணைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நாம தடவல்களால சூழப்பட்டிருக்கோம்.
ஒரு நியூஸ், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், ஒரு வைரல் வீடியோ, இதோட உடனடி தாக்கத்துல மூழ்கிடாம இதோட நம்பகத்தன்மை என்ன, இதோட நோக்கம் என்ன, இது சொல்ற வாதத்தோட அடிப்படை என்ன அப்படின்னு ஆராயிற திறன் ரொம்ப அவசியமாகுது. இந்த ஞான நூல் சொல்ற மாதிரி 6000 ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை முழுசா பயன்படுத்தி உண்மையை தேடுறோமா இல்ல மேலோட்டமான தகவல்கள்லயே திருப்தி அடைஞ்சிடுறோமா? இது நாம எப்படி உலகத்தை புரிஞ்சுக்கிறோம், எப்படி முடிவுகளை எடுக்கிறோங்கிறத பத்தின ஒரு காலத்தால் அழியாத கேள்வி. சோலோமோனின் ஞான நூல்ல இருந்து நம்ம பார்த்த இந்த பகுதி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷ சிந்தனையோட ஒரு முக்கியமான அம்சத்தை படம் பிடிச்சு காட்டியிருக்கு. ஒரு வகையில இது நம்ம லூக்கால பார்த்த கவனக்குறைவு மாதிரிதான். அங்க அன்றாட வாழ்க்கையில மூழ்கினாங்க, இங்க படைப்போட அதிசயத்துல மூழ்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற படைப்பாளரை மறக்கறாங்க. ரெண்டுமே ஒரு விதமான ஆன்மீக பார்வை குறைபாடுதான். மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்கு, 6000 திறன் இருக்கு, அறிவியலை வச்சு இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க சக்தி இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்தும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவரை, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய சக்திய, அந்த அழகோட ஊற்ற ஏன் உடனே கண்டுக்க முடியல? இது ஒரு கண்டனம் மாதிரி கூட கேக்குது. திறமை இருந்தும் அதை சரியா பயன்படுத்தலையே என்பது போல. இந்த எண்ணத்தை, அதாவது படைப்பு படைச்சவரை பறைசாற்றுதுங்கிற கருத்தை சங்கீதம் 19 கூட இணைச்சு பார்க்கலாமா? அதோட முதல் சில வரிகள் இதை எப்படி சொல்லுது? அருமையான இணைப்பு. சங்கீதம் 19ஓட முதல் 4 வசனங்கள் இது ரொம்ப தெளிவா சொல்லுது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. இந்த வரிகளை கேட்டோன்னே உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? ஆமா, உடனடியா நம்ம பார்வை மேல போகுது. வானங்கள், வான்வெளி, அந்த சொற்களே ஒரு எல்லையில்லாத தன்மையை காட்டுது. ஆனா இது வெறும் சைஸ பத்தி மட்டும் இல்ல. மாட்சிமை அப்படிங்கிற சொல் அது ரொம்ப முக்கியம். அது அழகு, கம்பீரம், ஒரு பிரமிப்பு எல்லாத்தையும் அடக்கன மாதிரி இருக்கு. வெறும் அழகுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா மாட்சிமைங்கிறது அதை விட ஒரு படி மேல. அதுக்கு ஒரு கணம் இருக்கு. அதே மாதிரி கைகளின் வேலைப்பாடு, ஹேண்டிவொர்க், இந்த வார்த்தையும் கவனிக்கணும். இது ஏதோ தானா உருவானது இல்ல. ஒரு கலைஞர் மாதிரி ரொம்ப கவனமா ஒரு நோக்கத்தோட செஞ்ச ஒரு வேலைன்னு சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு, அதோட சிக்கலான தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்காருன்னு தோணுது இல்லையா? ரொம்ப சரி. அந்த கை வேலைப்பாடு அப்படிங்கிற சொல் எனக்கு என்னமோ ஒரு தனிப்பட்ட தொடர்பு, ஒரு அக்கறை அதையும் காட்டுற மாதிரி இருக்கு. சரி, இந்த முதல் வசனம் ஒரு அறிவிப்பு மாதிரி இருக்கு. வானம் பேசுது, சொல்லுது அப்படின்னு. ஆனா நம்ம 3வது வசனத்துக்கு போனா அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு முரண்பாடு மாதிரி கூட தோணலாம். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. இது எப்படி மாட்சிமைய சொல்லுது, வேலைப்பாட்டை விவரிக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா பேச்சே இல்ல, சத்தமே இல்லைன்னா எப்படி? இதுதான் இங்க ஒரு புதிரா இருக்கு. இதுதான் இந்த கவிதையோட ஆழமே. இது ஒரு வித்தியாசமான கம்யூனிகேஷன். நாம நினைக்கிற மாதிரி மொழி, பேச்சு, சத்தம் இது மூலமா இல்ல. காட்சி, அதோட இருப்பு, அதோட ஒழுங்கு இது மூலமா பேசுது. இத அமைதியான சாட்சியம் அப்படின்னு சொல்லலாம். சைலண்ட் டெஸ்டிமனி. வானத்தோட அந்த பிரம்மாண்டம், நட்சத்திரங்களோட எண்ணிக்கை, கிரகங்கள் போற விதம், பகல் ராத்திரி மாறி மாறி வர்றது, இதெல்லாம் சத்தமே இல்லாம ஒரு செய்திய சொல்லிட்டே இருக்கு. என்ன செய்தி? அதுதான் முதல் வசனத்துல சொன்ன மாட்சிமை, கைவேலைப்பாடு. அந்த ஒழுங்கையும் அந்த அளவிட முடியாத தன்மையும் பார்க்கிற யாருமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி, ஒரு ஞானம் இருக்குன்னு உணர முடியும். இது காதால கேட்கறது இல்ல, உள்ளத்தால, அறிவால புரிஞ்சுக்கிறது. ஓ, அப்போ இது ஒரு மாதிரி ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜா? உலகளாவிய மொழியா? அதாவது மொழி, கலாச்சாரம், படிப்பு இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒன்றா? எந்த மொழி பேசினாலும் சரி, வானம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சூரியன் உதிக்கிறது, மறையிறது, முழு நிலா, நட்சத்திரம் நிறைஞ்ச ராத்திரி, இதெல்லாம் உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரமிப்பு தருது இல்லையா? ஒரு ஆச்சரியம், சில சமயம் ஒரு பணிவு கூட வரும். இந்த உலகளாவிய அனுபவம் தான் வார்த்தையே இல்லாம இந்த செய்தி எல்லாருக்கும் போகிறதுக்கு காரணம். இது மனுஷன் உருவாக்குன மொழிகளோட எல்லையை தாண்டினது. இயற்கையோட மொழி. ஒரு சின்ன குழந்தை கூட வானத்தை பார்த்து ஆச்சரியப்படும். அதுக்கு மொழி தெரியணும்னு அவசியம் இல்லையா? அந்த உள்ளுணர்வு தான் இங்க முக்கியம். சரி சரி. இந்த அமைதியான சாட்சி இது எப்படி தொடர்ந்து பகிரப்படுது? இதுக்கு தான் 2வது வசனம் முக்கியம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பகல் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது, ஒவ்வொரு இரவு அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது.
இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி இருக்கு. பகல் இரவுக்கு கொடுக்குது, இரவு அடுத்த பகலுக்கு கொடுக்குது. இந்த தொடர்ச்சிக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இது வெறும் அறிவிப்பு மட்டும் இல்ல. இது ஒரு கண்டினியூஸ், நான் ஸ்டாப், உயிரோட்டமான ஒரு வெளிப்பாடு. அறிவிக்கின்றது, வழங்குகின்றது, இந்த வார்த்தைகள்ல ஒரு செயல்பாடு தெரியுது. இது ஏதோ ஒரு தடவை சொல்லி முடிச்ச விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ராத்திரியும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் இந்த செய்திய புதுப்பிச்சுட்டே இருக்கு. பகல்ல சூரிய வெளிச்சத்துல நம்ம பாக்குற விஷயங்கள், நிறங்கள், வடிவங்கள், உயிரினங்கள் ஒரு விதமான செய்திய சொல்லுது. ராத்திரியில அந்த நட்சத்திரங்கள் மூலமா பிரபஞ்சத்தோட அந்த விஸ்தாரம், அதோட மர்மம், அமைதி, அது வேற ஒரு அறிவை கொடுக்குது. இந்த தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, படைப்போட இந்த சாட்சியம் என்னைக்கும் மங்காது. அது எப்பவும் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டே இருக்கு. இது தற்செயலா நடக்கல. இது ஒரு ஒழுங்கான, ஒரு நோக்கத்தோட நடக்கிற செயல்பாடு. இந்த செய்தி இல்ல அறிவுன்னு சொல்றது, இது வெறும் இயற்கையோட அழகு ரசிக்கிறது மட்டும்தானா? இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? உதாரணத்துக்கு, இந்த ஒழுங்கு, இந்த தொடர்ச்சி, இது எதையாவது குறிக்குதா? வெறும் அழகா ரசிக்கிறத தாண்டி இதுல ஒரு ஆழமான ஒழுங்கு, ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு காட்டுது. அதுதான் முக்கியம். கிரகங்கள் அதோட பாதையில கரெக்டா சுத்துறது, பருவ காலங்கள் கரெக்டா மாறி வர்றது, உயிரினங்களோட வாழ்க்கை சக்கரம், இதெல்லாம் ஒரு சிக்கலான ஆனா ஒருங்கிணைஞ்ச ஒரு சிஸ்டம காட்டுது. இந்த ஒழுங்க பாக்கும்போது இது சும்மா எதேச்சியா நடந்ததா இருக்காது. இதுக்கு பின்னாடி ஒரு விதி, ஒரு நோக்கம், ஒரு ஞானம் இருக்கணும்னு தோணும். அந்த ஞானம், அந்த சக்தி, அந்த ஒழுங்க நடத்துற அந்த ஆற்றல், இத பத்தின புரிதல் தான் இங்க செய்தின்னும் அறிவுன்னும் சொல்றாங்க. இது வரும் நேச்சரோட ரூல்ஸ் பத்தின அறிவில்ல, அந்த ரூல்ஸ உருவாக்குன மூலத்தை பத்தியும் யோசிக்க வைக்குது. இது மறுபடியும் அந்த 3வது 4வது வசனங்களோட முரண்பாட்டுக்கு வருது. குரலே இல்ல வசனம் 3. ஆனா அவங்களோட அறிக்கை சில மொழிபெயர்ப்புல மெஷரிங் லைன் அல்லது ரூல்னு வருது. அது உலகம் பூரா போகுது. அவங்களோட செய்தி, வேர்ட்ஸ் அல்லது மெசேஜ், அது உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும் போகுது. வசனம் 4. இந்த அமைதியான ஒழுங்கான விஷயம் எப்படி ஒரு செய்தியா உலகம் பூரா போகுது, அதுவும் சத்தமே இல்லாம? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த எபிரேய வார்த்தைகளான காவ், அதாவது அறிக்கை, மெல்லம், அதாவது செய்தி, இதோட அர்த்தம் இங்க முக்கியம். காவுக்கு கயிறு அல்லது அளவு நூல்னு கூட அர்த்தம் இருக்கு. இது ஒரு ஒழுங்க, எல்லைய, கட்டமைப்ப குறிக்கலாம். மில்லம்னா வார்த்தைகள். ஆனா 3வது வசனத்துல பேச்சே இல்லைன்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல வார்த்தைகள் உலகம் பூரா போகுதுன்னு சொல்றது, அது ஒரு கவித்துவமான முரண்பாடு. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த அமைதியான சாட்சியம், இந்த ஒழுங்கு, இந்த கட்டமைப்பு, இதுவே ஒரு செய்தியா மாறுது. இது எழுத்து செய்தி இல்ல, ஒலி செய்தி இல்ல. இது படைப்பு இருக்கிறதாலேயே வர்ற செய்தி. நீங்க எந்த கண்டத்துல இருந்தாலும் வானத்தை பார்த்தா அந்த ஒழுங்கையும் பிரம்மாண்டத்தையும் உணர முடியும். அமேசான் காட்டுல இருக்கிற ஒரு பழங்குடியோ, டோக்கியோல இருக்கிற ஒருத்தரோ ஒரே நிலாவை பாக்குறாங்க, ஒரே சூரிய உதயத்தை பாக்குறாங்க. அந்த அனுபவம் தர்ற தாக்கம், அந்த உள்ளுணர்வு, அதுதான் மொழியில்லாத வார்த்தையா உலகம் பூரா பரவுது. ஓஹோ, அப்போ இந்த செய்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் புரியுமா, இல்ல அவங்கவங்க பின்னணிக்கு ஏத்த மாதிரி மாறுமா? அந்த அடிப்படை அனுபவம், அதாவது இயற்கையோட பிரம்மாண்டம், ஒழுங்கு, சக்தி, இதுக்கு முன்னாடி மனுஷனோட நிலை, இது பெரும்பாலும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கலாம். வானத்தை பார்த்து ஆச்சரியப்படாதவங்க யாரு? ஆனா அந்த அனுபவத்துக்கு ஒவ்வொருத்தரும் என்ன அர்த்தம் கொடுக்கறாங்க, அதிலிருந்து அவங்களுக்கு என்ன புரியுதுங்கிறது அவங்களோட கலாச்சாரம், நம்பிக்கை, படிப்பு, சொந்த அனுபவம், இதெல்லாம் பொறுத்து நிச்சயமா மாறும். ஒருத்தர் அத கடவுளோட படைப்பா பார்க்கலாம், இன்னொருத்தர் இயற்கையோட விதியா பார்க்கலாம், வேறொருத்தர் ஒரு கலை மாதிரி உணரலாம். ஆனா அந்த மூல அனுபவம், அந்த அமைதியான பேச்சு, அது நடக்குதுங்கிறது தான் இந்த பாடல் சொல்ல வருது. அந்த பேச்சு நம்மள சிந்திக்க வைக்குது, கேள்விகள் கேட்க வைக்குது. நீங்க நட்சத்திரங்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு வர்ற செய்தி. அருமை. இப்போ 4வது வசனத்தோட கடைசி பகுதிக்கு வருவோம். இது ரொம்ப அழகான ஒரு குறிப்பிட்ட உருவகத்தை சொல்லுது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். சூரியனுக்கு வானத்துல ஒரு கூடாரம், டென்ட். இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கவிதை உருவகம். கூடாரம்னா பொதுவா தற்காலிகமா தங்குற இடம். ஆனா அது ஒரு பாதுகாப்பையும், ஒரு குறிப்பிட்ட இடத்தையும், ஒரு எல்லையையும் குறிக்குது. சூரியன் எவ்வளவு பெரிய சக்தி, அதோட சூடும் ஒளியும் இல்லைன்னா பூமியில உயிரே இருக்காது.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்திக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அது போறதுக்கு ஒரு பாதை இருக்கு, அது தங்க ஒரு கூடாரம் இருக்குன்னு சொல்றது. பிரபஞ்சத்து மேல கடவுளுக்கு இருக்கிற முழு கட்டுப்பாட்டையும் ஆளுமையையும் காட்டுது. சூரியன் இஷ்டத்துக்கு எங்கேயும் போறதில்ல. அது ஒரு நியமிக்கப்பட்ட பாதையில ஒரு ஒழுங்குக்குள்ள இயங்குது. அந்த கட்டுப்பாட்டையும் அந்த ஒழுங்கையும் அழகா சொல்றதுக்கு தான் இந்த கூடாரங்கிற உருவகம். இதுவும் அந்த அமைதியான சாட்சியத்தோட ஒரு பகுதிதான். சூரியனோட இந்த ஒழுங்கான பயணமே இறைவனோட மாட்சிமைய, அவரோட திட்டமிடல் திறமையா காட்டுது. அதாவது பிரபஞ்சத்தோட பெரிய சக்திகள்ல ஒண்ணான சூரியனே தான் இஷ்டத்துக்கு இல்லாம அதுவும் ஒரு பெரிய அமைப்புக்குள்ள, ஒரு சட்டத்துக்குள்ள, ஒரு கூடாரத்துக்குள்ள இயங்குதுன்னு சொல்றீங்க. இது படைப்போட ஒழுங்க இன்னும் அழுத்தமா சொல்லுது. ஆமா, அதுதான் முக்கிய கருத்து. சூரியன் தினமும் உதிக்கிறது, மறையிறது, அதோட சக்தி அளவு, பூமியிலிருந்து அதோட தூரம், இதெல்லாம் ரொம்ப துல்லியமா அமைஞ்சிருக்கு. இந்த துல்லியம், இந்த ஒழுங்குதான் கூடாரம்ன்ற சொல்லுல மறைஞ்சிருக்கு. அது சூரியனுக்கு ஒரு இடத்த மட்டும் குறிக்கல, அதோட செயல்பாட்டுக்கான எல்லையையும் விதிகளையும் குறிக்குது. இது படைச்சவரோட ஞானத்தையும் பராமரிப்பையும் காட்டுது. எல்லையே இல்லாத வானத்துல சக்தி வாய்ந்த சூரியனுக்கே ஒரு இடம், ஒரு கட்டுப்பாடு இருக்குங்கிறது இந்த பிரபஞ்சத்தை ஏற்கிற ஒரு பெரிய அறிவை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆஹா, இந்த 4 வசனத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு ஆச்சரியமான படம் கிடைக்குது. வானம், வான்வெளி, பகல், இரவு, ஏன் பிரபஞ்சத்தோட பெரிய சக்தியான சூரியன் கூட, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆனா முற்றிலும் அமைதியா, வார்த்தையே இல்லாத மொழியில விடாம உலகம் பூரா இறைவனோட மாட்சிமையும் அவரோட படைப்பு திறனையும் அவர் வச்சிருக்கிற ஒழுங்கையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது காதால கேட்கிற செய்தி இல்ல, கண்ணால பார்த்து மனசால உணர வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த உலகளாவிய வெளிப்பாடு. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த பாடல் வரிகள் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை, நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற இயற்கை நிகழ்வுகளை ஒரு புது பார்வையோட பார்க்க சொல்லுது. அடுத்த தடவை நீங்க வானத்தை பார்க்கும்போது, சூரியன் உதிக்கிறத பார்க்கும்போது, இல்ல ராத்திரி நட்சத்திரங்களை கவனிக்கும்போது, அத வெறும் ஒரு பிசிக்கல் பினாமினா மட்டும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி கேட்கிற அந்த அமைதியான செய்தியை கேட்க முயற்சி பண்ணலாம். அந்த மாட்சிமை, அந்த ஒழுங்கு, அந்த கைவேலைப்பாடு, அத உணர இது ஒரு அழைப்பு. இது சும்மா கடந்து போறதில்ல, நின்னு கவனிக்கிறது, ஆழமா யோசிக்கிறது. இந்த விழிப்புணர்வோட கவனிக்கிறது தான் அந்த அமைதியான மொழிய புரிஞ்சுக்கிற திறவுகோல். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. இது ஞானம் புஸ்தகத்தோட கருத்து அப்படியே சொல்லுது. படைப்பே கடவுளோட மகிமைக்கு சாட்சி. படைப்போட இந்த மௌன மொழிய புரிஞ்சிக்க நமக்கு ஒரு திறந்த மனசும் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. லூக்கா நற்செய்தியோட எச்சரிக்கையோட இதை சேர்த்தா செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு. அறிகுறிகள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. படைப்பின் வழியா கடவுளோட மாட்சியும் பிரசன்னமும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. சங்கீதம் சொல்ற மாதிரி அந்த செய்தி உலகமெல்லாம் பரவி கிடக்கு. ஞானம் புஸ்தகம் சொல்ற மாதிரி படைப்பை பார்த்தாலே படைச்சவரை அறிய முடியும். ஆனா நம்ம அதை கவனிக்கிறோமா, அந்த மௌன மொழிக்கு காது கொடுக்கிறோமா, இல்ல அன்றாட சத்தங்கள்லயும் லூக்கா சொன்ன மாதிரி உலக வேலைகள்லயும் மூழ்கி போயிருக்கிறோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. சரி, பழங்கால ஞானமும் நற்செய்தியும் விழிப்புணர்வு, படைப்பின் மூலம் படைத்தவரை அறிதல், ஆயத்தமாய் இருத்தல்னு சொல்லுது. இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த காலத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருந்துன்னு பார்க்க நீங்க சொன்ன போப் பிரான்சிஸ் அவர்களோட சிந்தனை உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் 27, 2022 அன்னைக்கு அவர் கொடுத்த ஏஞ்சலஸ் உரையின் ஒரு பகுதி தான் இது. ஆமா, போப் பிரான்சிஸ் அவர்கள் புனித அகஸ்டின் சொன்ன ஒரு முக்கியமான வரியை மேற்கோள் காட்டுறார். டிமியோ டாமினம் டிரான்சியன்டம், அதாவது கடந்து செல்லும் ஆண்டவரை கண்டு நான் அஞ்சுகிறேன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஏன் ஆண்டவரை கண்டு பயப்படணும்? ஆமா, அது ஏன்? பயபக்தினாலயா இல்ல வேற காரணமா? அகஸ்டினோட இந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கை வழியா, என் அன்றாட நிகழ்வுகள் வழியா கடந்து போகும்போது நான் அவரை அடையாளம் கண்டுக்காம போயிடுவேனோ, அந்த தெய்வீக சந்திப்பை தவற விட்டுடுவேனோன்னு நான் பயப்படுறேன்னு அர்த்தம். இது பயபக்தியையும் குறிக்கலாம். ஆனா முக்கியமா இது கவன குறைவை பத்தின ஒரு பயம். கடவுளோட பிரசன்னத்தை அறியற வாய்ப்பை இழந்துடுவேனோங்கிற ஒரு ஏக்கம். ஓ, போப் பிரான்சிஸோட முக்கிய செய்தி இதுதான். விழித்திருங்க, கவனமா இருங்க. ஏதோ ஒரு பெரிய அசாதாரணமான நிகழ்வுக்காக மட்டும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சாதாரண வேலைகளுக்கு நடுவுலையும் நாம சந்திக்கிற மனுஷங்க வழியாவும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கை வழியாவும் கடவுள் நம்மள கடந்து போறார், நம்மள சந்திக்கிறார்.
அந்த சந்திப்புகளை நாம உணர்றோமா? இது நேரடியா லூக்கா நற்செய்தியில நாம பார்த்த எச்சரிக்கையோட பொருந்தது. நோவாவோட காலத்துல மக்கள் அன்றாட வேலைகள்ல மூழ்கி இருந்தது மாதிரி. மிக சரியா. அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு நம்ம கவலைகள், வேலைகள், சோஷியல் மீடியா, பொழுதுபோக்குன்னு பல விஷயத்துல மூழ்கி நம்ம வாழ்க்கையில அமைதியா நடக்கிற கடவுளோட பிரசன்னத்தை அவர் கலந்து போறத கவனிக்காம விட்டுடக்கூடிய ஆபத்து இருக்குன்னு போப் எச்சரிக்கிறாரு. அவர் நம்மள தட்டுறாரு, ஆனா நம்ம கேக்குறோமா? அவர் நம்ம பக்கத்துல வராரு, ஆனா நம்ம பாக்குறோமா? இதுதான் போப்போட கேள்வி. அவர் நம்மள ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக விழிப்புணர்வுக்கு கூப்பிடுறாரு. போப் அவர்கள் அந்த உரையில சில நேரடியான கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை இப்போ உங்ககிட்ட, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். போப் கேட்கிறார், ஏன் இதயம் விழிச்சிருக்கா? நான் கவனத்தோட இருக்கனா? நான் ஒரு காவலாளி மாதிரி விழிப்பா இருக்கனா? என் வாழ்க்கைய நான் உணர்ந்திருக்கனா? நான் விழிப்போட இருக்கனா? நான் விழித்திருக்கிறேனா? இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்கு கேட்டு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த விழிப்புணர்வு எந்த நிலையில இருக்கு? ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்களை லூக்கா, ஞானம், சங்கீதம், போப் பிரான்சிஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான தொடர்ச்சியான செய்தி வருது. அது என்னன்னா, ஒரு விதமான விழிப்புணர்வோட வாழணுங்கிற அழைப்பு. இது ரெண்டு விதத்துல முக்கியமா தெரியுது. ஒன்னு, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல, குறிப்பா படைப்போட ஒழுங்குலையும் அழகுலையும் தெய்வீகத்தோட கையெழுத்து பார்க்கிற திறமை. இன்னொன்னு, அன்றாட வாழ்க்கையோட கவனச்சிதறல்கள்லையும் உலகப்பற்றுகள்லையும் தொலைஞ்சு போகாம ஆன்மீக ரீதியா முக்கியமான தருணங்களுக்கு அது பைபிள் சொல்ற மானிட மகனின் வருகை மாதிரி ஒரு பெரிய நிகழ்வா இருந்தாலும் சரி, இல்ல போப் சொல்ற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில கடவுள் கடந்து போற சின்ன அமைதியான தருணங்களா இருந்தாலும் சரி, எப்பவும் தயாரா இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நாம பார்த்த ஆதாரங்களோட சாராம்சமா நம்ம எடுத்துக்கலாம். நாம இதுவரைக்கும் பேசினத வச்சு இந்த ஆதாரங்கள்ல நேரடியா சொல்லப்படாத, ஆனா இதிலிருந்து வர்ற ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வியோட நாம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். லூக்கா நற்செய்தியில நாம பார்த்தோம், நோவா, லோத்தோட காலத்து மக்கள் பார்க்கல. அவங்க அறியாமையில, கவனக்குறைவுல இருந்ததால திடீர் நிகழ்வுகளால சூழப்பட்டாங்க. அப்போ நாம இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல எப்படி வித்தியாசமா, கவனமா பாக்குற திறனை வளர்த்துக்க முடியும்? நம்மளோட வேகமான, சத்தம் நிறைஞ்ச அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுலையும் எது உண்மையிலேயே முக்கியமானது, எது ஆன்மீக ரீதியா அர்த்தம் உள்ளதுன்னு எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? இது நிச்சயமா எப்பவும் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வாழணும்னு சொல்ற அழைப்பு இல்ல. அதுக்கு பதிலா ஒரு அமைதியான, கவனத்தோட கூடிய தயார் நிலையில ஒரு திறந்த மனசோட வாழ்றத பத்துனது. சாலமோனின் ஞானம் சொல்ற மாதிரி படைப்போட அதிசயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறது ஒரு வழி. சங்கீதம் சொல்ற மாதிரி அந்த மௌன மொழிக்கு காது கொடுக்க முயற்சி பண்றது இன்னொரு வழி. போப் பிரான்சிஸ் சொல்ற மாதிரி அன்றாட நிகழ்வுகள்லையும் சந்திப்புகள்லையும் கடவுளோட பிரசன்னத்தை தேடுறது இன்னொரு வழி. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆயத்த நிலை, இந்த விழிப்புணர்வு எப்படி வெளிப்படலாம்? நீங்க எதை கொஞ்சம் அதிகமா கவனிக்க ஆரம்பிக்கலாம்? இது நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய, உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.